ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் டு எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின் பேப்பர் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்குரிய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்குரிய கொஸ்டின் பேப்பர் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோடு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் கமெண்டில் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருப்பேன், லிங்க் இருக்கும், ஆன்சர் லிங்க், அதை பார்த்துக்கோங்க. நம்ம கொஸ்டின் பேப்பர் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனுவல் எக்ஸாம் பொறுத்தவரை எல்லாத்துக்குமே தெரியும் 100 மார்க்குக்கு தான் கேட்பாங்க. 1 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்குக்கு கேட்பாங்க. 1 மார்க் பொறுத்தவரை கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுமே தமிழில் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். தமிழ் மீடியம் பிள்ளைங்க தமிழ் எழுதுறதுக்கும், இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க இங்கிலீஷில் எழுதுறதுக்கும் தோதா இருக்கும். இதற்கு தோதா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. என்னடா தமிழ் இருக்குது இங்கிலீஷ்னு குழப்பிடாதீங்க. தமிழ் மீடியம் பிள்ளைங்க தமிழ் எழுதணும், இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க இங்கிலீஷில் எதிர்த்து தான் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்தவரை சொன்னேன் 40 கொடுப்பாங்க. ஷூஸ் எல்லாத்துக்குமே உண்டு. 2 மார்க்கை பொறுத்தவரை 40 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதாவது 14 கொஸ்டின் கொடுத்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி இங்கே அட்டன் பண்ணுன்னு சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க. கம்பல்சரி இதை போட்டிருக்காங்க பாரு, எனி ஒன் 10. ஆனால் கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி. அதாவது 28வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் பண்ண. மற்றதில் எனி 9 எடுத்துகிட்டு அது வந்து கண்டிப்பாக இது பண்ணணும் போட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் 28வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹைட் ஷேப் கொஸ்டின். ரொம்ப ஈஸி தான், எழுதிடலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. 5 மார்க்கு அதே மாதிரி தான் 14 கொடுத்து 10 அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 42வது கொஸ்டின் 5 மார்க்கில் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சாய்ஸ் இருக்கும், பட் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும்னு மேலே எழுதியிருப்பாங்க. அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப் உண்டு, வடிவேல் உண்டு. கண்டிப்பாக ரெண்டுமே உண்டு, பார்த்துக்கோங்க. கிராஃப்லாம் நல்லா வரைஞ்சி பார்க்கணும். தேற்றம் கண்டிப்பாக கேட்பாங்க. தேற்றம் முக்கியமானது. தேற்றம், நாற்கரத்தின் பரப்பளவெல்லாம் முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. இதுக்குடைய ஆன்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கமெண்டில் ஃபஸ்ட்டு இதில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா கொஸ்டினுக்குடைய ஆன்சர் இருக்கும். நாங்கள் போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.